நாம் இந்த மாலை வேளையில் குறிப்பாக அடுத்து நடக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை குறித்து நாம் வேதாகமத்தின் தீர்க்க தரிசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். 6:1 வாசிங்க. நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக, உடைய வசனத்தை அனுப்புவீராக. ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை உடைய வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உடைய கிருபை இரக்கம் தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. பொதுவாக வேதாகமத்தில் நம்முடைய ஆண்டவர் அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் சொல்லி வைத்திருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா, நித்தியம் வரைக்கும் உள்ளதை ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களே நாம் இந்த வேதாகமத்திலிருந்து அதை தேடுவதை விட்டுவிட்டோம். இதில் சொல்லியிருக்கிற, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எல்லாமே இது உள்ளே இருக்குது, இதை கொஞ்சம் தியானிக்கணும், அவ்வளோதான். இது உள்ள ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் கடைசி காலத்தில் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவம். மத்திய 24:3 சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று. இயேசுவானவர் அங்கே அடையாளங்களை சொல்லுகிறார். ஒரு 7 அடையாளங்களை சொல்கிறார். அந்த 7 அடையாளங்களும் இந்த 6வது அதிகாரத்தில் இருக்கும். அவருடைய வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள் இவைகளெல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த 6ஆம் அதிகாரத்தை குறித்து சொல்லும் பொழுது நெடுங்காலமாக இது வருகைக்கு பின்னால் நடைபெற வேண்டியது அப்படி என்று சொல்லி ஒரு கருத்து இருந்தது. அன்னைக்கு இருந்ததான வெளிச்சத்தில் அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் அப்படி சொன்னாங்க. ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டியது என்பதை ஆண்டவர் சில வசனங்கள் மூலமாக உறுதிப்படுத்தினார். நாளடைவிலே அந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இப்போ அதை தான் நாங்கள் எல்லா இடங்களிலும் எடுக்கிறோம். என்ன காரணம்னா, இதில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. 1வது முத்திரை ஏறக்குறைய 2012ஆம் ஆண்டு நிறைவேறியது. அந்த 1வது முத்திரை உடைக்கப்பட்ட போதே அநேக திருச்சபைகளில் இந்த 1வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது அப்படி என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லிக்கொண்டே வந்தோம். 2வது முத்திரை இப்போ நம்ம 2019 கொரோனா வந்தபோது அது நிறைவேறியது. அதற்கு முன்பதாகவே 2018 இந்த 2வது முத்திரையினுடைய அடையாளங்கள், கொள்ளை நோய் என்பது வரப்போகிறது என்பதை வேதத்தினுடைய அடையாளத்தோடும், இயேசு மத்திய 24 கொள்ளை நோய்கள் வரும் என்று சொன்னார், அதோடு சேர்த்து அப்பொழுது வந்ததான அடையாளம், உலக சுகாதார மையத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வரப்போகுது என்கிறதான அடையாளத்தையும் இணைத்து எல்லா இடங்களிலும் இதை சொல்லிக்கொண்டே வந்தோம். அதற்கு பிறகு இந்த 2வது முத்திரை, அதாவது கொரோனாவுக்குரிய காரியங்கள் நிறைவேறியது. ஒருவேளை இந்த கொரோனாவை பற்றி உடைக்கப்பட்ட பிறகு அல்லது கொரோனா வந்த பிறகு நாங்கள் சொல்லுகிறோமா என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், நினைக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்பொழுதே இதை குறித்து நாங்கள் சொன்னதுக்கான எல்லா காரியங்களும் இருக்கிறது. உதாரணமாக 2வது முத்திரையில், அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த பெரிய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? சிவப்பான குதிரை என்றால் என்ன? பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான காரியம் என்றால் என்ன? இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற இந்த 3வது முத்திரைக்கான காரியங்கள் உங்களுக்கு எளிதாக புரியும். அது அடுத்து நடக்க போது இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த குதிரை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இதை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6ஆம் அதிகாரம் சகரியா புஸ்தகத்திலேயே இந்த 4 குதிரைகளை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிவப்பான குதிரை, கருப்பான குதிரை, வெள்ளை குதிரை, புள்ளி புள்ளியான குதிரைகள் அப்படின்னு இருக்குது. அப்பொழுது அங்கே ஒருவன் வந்து கேட்கிறான், இவைகள் என்ன அப்படி என்று கேட்கிறான். கேட்கும் பொழுது
அங்கே இருக்கிற தூதன் சொல்லுகிறார், இவைகள் 4 திசைகளுக்கும் போகிற 4 ஆவிகளாம் அப்படின்னு இருக்கு. ஸோ குதிரைகள் என்பது எதை குறிக்கிறது? ஆவிகளை குறிக்கிறது. 6ஆம் அதிகாரம் சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதுதான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக இந்த குதிரை மேல் ஏறி இருந்தவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. பட்டயம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாகமத்தில் 2 விதமான பட்டயம் உண்டு. ஒன்று, பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கும். மனுஷன் கையில் உள்ள பட்டயம் எக்கோ ஆவதில்லை. மனுஷன் கையில் உள்ள பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கும். தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது கொள்ளை நோயை குறிக்கும். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இப்போது நேபுகாத் நேச்சாரின் பட்டயம் வரும், கல்தையர் அதிபரின் பட்டயம் வரும் அப்படின்னு சொன்னால் அது வந்து யுத்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, அந்த வசனத்துலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ, பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர, இது பாருங்க, பகைவரின் பட்டயம்னா யுத்தம். அடுத்து கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அந்த அதிகாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3-4 தடவை கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய், கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயின்னு வந்துக்கிட்டே இருக்கும். மனுஷருடைய பட்டயம் அப்படின்னா அதுக்கு பேர் யுத்தம், கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னா அதுக்கு பேர் கொள்ளை நோய். அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லுது, அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது தூதன் கையில் அப்படின்னா அது ஒரு கொள்ளை நோயை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கொள்ளை நோயினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, அந்த இடத்துல வசனம் தெளிவாக இருக்குது பாருங்கள், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த கொரோனா வந்தபோது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கொரோனா பரவன விதம் தெளிவாக சொன்னாங்க, 1 to 1, ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த கொரோனாவிலிருந்து நீங்கள் ஜெயிக்கணுன்னா அல்லது விடுதலை ஆகணும்னா, கொரோனா பரவாமல் இருக்கணும்னா, அவங்க சொன்ன அடுத்தது மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, தனித்திரு அப்படின்னாங்க. இந்த செயினை உடைக்கணும், ஒருத்தர் மூலிமா ஒருத்தருக்கு பரவுது, இந்த செயினை உடைக்கணும், தனித்திரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த ஒருவர் மூலமாக ஒருவருக்கு பரவுறது 1 to 1, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதோடு கூட பூமியிலிருந்து சமாதானம் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா வந்தபோது எல்லா நாட்டு கதவுகளும் அடைக்கப்பட்டது, எல்லா மாநில கதவுகளும் அடைக்கப்பட்டது, எல்லா வீடுகளின் கதவுகளும் அடைக்கப்பட்டது. யாரையும் வீட்டுக்குள்ளே விடாதீங்க, ஒருத்தர் இன்னொரு இடத்துக்கு வராதிங்க, எந்த நாட்டுக்காரங்களும் இன்னொரு நாட்டுக்கு வராதிங்க. இந்த மாதிரி உலகத்தில் நடந்ததே இல்லை. அதான் ஃபஸ்ட் டைம் பூமியிலிருந்து சமாதானம் போயிடுச்சு. யாரையும் நம்பலை, ஒருத்தரையும் அனுமதிக்கலை. 2வது முத்திரைக்கான காரியம் மிக துல்லியமாய் கொரோனாவிலே நிறைவேறியது. இது நடந்தது 2019 தான் கொரோனா வந்துச்சு. இந்தியாவில் 2020 தான் வந்துச்சு. ஆனால் 2018 இதை பற்றினதான வீடியோ எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது உலக சுகாதார மையம், WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உலக சுகாதார மையத்தின் மூலமாக ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது 2018 வந்துச்சு. 2018 இதுக்கு பற்றினதான ஒரு ஆய்வறிக்கையை சொல்லி உலக சுகாதார மையம் உலகம் முழுக்க போய் இதை பற்றி சொல்லுங்கள், மருந்து கண்டுபிடிங்கன்னாங்க. இந்த வீடியோ வச்சுக்கிட்டு தான் இயேசு சொன்ன கொள்ளை நோய்க்கான அடையாளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் எல்லா சபைகளிலும் இதை போன இடங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் சபை அதை அசட்டையாக எடுத்துக்கிச்சு, யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கலை. ஒரு சிலரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாங்க, பயமுறுத்துறாரு, இப்படி ஒரு ஊழியம் தேவையா, பயமுறுத்துகிற ஊழியம் அவசியமா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் 2020 இது வந்துச்சு, 2019 வந்தது, 2020 இது பெருமளவில் வந்துச்சு. அந்த பைபிளில் அந்த வசனம் சொன்ன மாதிரியே பூமியில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். இது வரைக்கும் நிறைய கொள்ளை நோய் வந்திருக்குது. ஆனால் கொரோனாவுக்கு மட்டும் என்ன விசேஷம்னா, எல்லா நாடுகளையும் ஏறக்குறைய 185-190 நாடுகளை அது பாதிப்புகளை நடத்தியிருக்கு.
ஏதோ 2 நாடுகள் மட்டும்தான் கொரோனாவில் பாதிக்கல, நாடுகளில் தீவுகள் அது மட்டும்தான் பாதிக்கப்படலை, மற்றபடி எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டுச்சு. இதுதான் கொரோனாவுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போது இந்த காரியத்தை சொல்லும் பொழுது சபை அதை சீரியஸாக எடுத்துக்கலை. 2வது முத்திரை வரப்போது, கொள்ளை நோய் வரப்போது, ஆண்டவர் சொன்ன அடையாளம் மற்ற 24 சொன்ன அடையாளம் கொள்ளை நோய் வரப்போது அப்படின்னு சொன்னபோது இதை யாருமே எடுத்துக்கலை. ஒருவேளை சபை சீரியஸாக எடுத்திருக்குமானால் பல நேரங்களில் கர்த்தர் முன்னறிவிக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியை முன்னாடி சொல்லுவார். மற்ற 24, 25 சொல்கிறாரு, நான் இதை உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா அப்படின்னு கேட்குறார். அது மட்டுமல்ல, பல இடங்களில் சீஷர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே வருவார், நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன், நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கவில்லையா, இப்படிலாம் சொல்வார். அது நோக்கம் என்னென்னா, அதை கேட்டு சபை ஆயத்தப்படணும். தீர்க்க தரிசனம் என்பது எதற்காக? இப்போ நான் சொல்கிறது தீர்க்க தரிசனம் கிடையாது. பொதுவாக தீர்க்க தரிசனம் எதற்காக அப்படின்னா, சொல்கிறவருடைய பேர் புகழுக்காக அல்ல, அவர் தீர்க்க தரிசி ஆகணுன்றதுக்காகலாம் இல்லை. அவர் சொன்ன காரியத்தை ஆண்டவர் முன்னாடியே ஏன் சொல்கிறார்னா, அதை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக. நினிவே ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்கள் மனம் திரும்பினார்கள், அந்த வாதை தள்ளி போயிற்று. அதே மாதிரி தான் நோவா நீதியை பிரசங்கித்தான், ஏனோக்கு நியாய தீர்ப்பை முன்னறிவித்தான். எதுக்காக சொன்னாங்க? இதெல்லாம் கேட்கும்போது ஜனங்க அதை கேட்டு மனம் திரும்புறது. ஒருவேளை மனம் திரும்பினால் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அதை தள்ளி போடுவார். ஒருவேளை ஒரு சிலர் தான் மனம் திரும்புகிறாங்க, பெரிய ஜனங்க 8 பேர் மாத்திரம் அன்றைக்கி ஏற்றுக்கொண்டாங்க ஆண்டவர் சொன்னதை தீர்க்க தரிசனத்தினா, உலகம் அழிஞ்சா அந்த 8 பேராவது பாதுகாப்படக்கூடாது, அவங்களையாவது கர்த்தர் பாதுகாப்பார். எதுக்காக இதை சொல்கிறோம்? ஒன்று, நீங்கள் கேட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒருவேளை ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட விட்டால் ஒருவேளை நீங்கள் மட்டுமாவது பாதுகாக்கப்படுவீர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் முன்னறிவிக்கிறார். ஆனால் நம்ம கேட்டுட்டு அது ரொம்ப அசட்டையாக ஒரு செய்தியாக ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, கேட்க பயமாக இருந்துச்சு, அவ்வளோதான், 2 நாள் மறந்துடுது. ஒவ்வொரு இடத்துலையும் போய் இதை சொன்னோம், ஒவ்வொரு சபைகள்லையும் போய் சொன்னோம். ஆனால் ஜனங்கள் அதை அவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. விளைவு உலகத்தோடு கூட சேர்ந்து சபையும் பாதிக்கப்பட்டது. ஒருவேளை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒருவேளை சபை அதை சீரியஸாக எடுத்திருக்குமானால் இந்த கொரோனாவில் உலகத்துக்கான மிகப்பெரியதான மருந்தாக சபை விளங்கி இருக்கும். ஜனங்கள் சபையை நோக்கி ஓடி வருவாங்க. ஏன்னா இங்கே தான் சுகமாக்குற வல்லமை உண்டு, வேறு எங்கேயுமே கிடையாது. சுகமாக்குற வல்லமை இங்கே தான் உண்டு. அப்போ ஜனங்கள் அந்த கொரோனாவில் சுகமாக்குவதற்கு சபையை நோக்கி ஓடி வந்திருப்பார்கள். சபை ஆயத்தப்படாமல் விட்டுருச்சு. இப்போ 2வது முத்திரை மிக உச்ச காலம் 2021 நடைபெற்று கொண்டிருந்த போது, கொரோனா 2வது அலை போய்கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், 3வது முத்திரை குறித்து பேசு அப்படின்னு சொன்னார். அந்த 3வது முத்திரையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண. 3வது முத்திரை என்பது எதை குறிக்கிறது? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம். இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், 5வது வசனம் 6வது வசனம். இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இதுதான் அடுத்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறதான முத்திரை. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற முத்திரை என்னன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. எதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பஞ்சம். தராசை பிடித்திருந்தான், எல்லா பொருட்களும் பாதிக்கப்பட்டது, எண்ணெயும் திராட்சரசம் மட்டும் பாதிக்கப்படவில்லை. கோதுமை 1 படி, 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் சொல்ல கேட்டேன். இதெல்லாம் எங்கே குறிக்குது? 2021 அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது, எப்படி கொள்ளை நோய்க்கு உலக சுகாதார மையமானது ஒரு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றதான ஒரு நிறுவனம், அதே மாதிரி பஞ்சத்திற்கு, அதாவது உலகத்தில் பஞ்சம் வருதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் உள்ளதான ஒரு நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநா சபை, UNO. இவங்க தான் அதை சொல்ல முடியும். உலகத்தில் பஞ்சம் அஃபிஷியலாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2021 நவம்பரில் ஐநா சபை ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. என்ன அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா, ஒரு பஞ்சம், உலகளாவிய பஞ்சம் ஆரம்பித்து விட்டது, அது மிகப்பெரிய பேரழிவை உலகம் முழுக்க ஏற்படுத்தும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோவில் என்னென்ன வார்த்தையெல்லாம் 2018 சொன்னாங்களோ அத்தனை வார்த்தையும் 2021, 22 ஐநா சபை சொல்லிச்சு. 4 வருஷத்தில் சேம் வார்த்தை. நீங்கள் எப்படி கொள்ளை நோய்க்கு அந்த வீடியோவில் எதெல்லாம் பார்த்தீங்களோ 4 வருஷம் கழித்து ஐநா சபையோடைய செயலாளர் பேசுகிறார். அதில் பேசுனது யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உலக சுகாதார மையம்,
இது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐநா சபை. ரெண்டும் வெவ்வேறு நிறுவனம், ரெண்டும் வெவ்வேறு காலகட்டம். ஆனால் ரெண்டு பேரும் சொன்ன விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுது, அதனால் அதுக்கு தேவையான ரெமிடியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரப்போகுது, அதற்கு தேவையான ரெமிடிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சமானது பூமியில் தொடங்க போகிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. இப்போ இந்த பஞ்சத்தினுடைய ஆரம்பம் 2021 நவம்பர் மாதம் ஆரம்பித்ததாக ஐநா சபை சொல்லுது. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மடகஸ்கர் அப்படிங்கிற பகுதியில் ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத நிலை, அதாவது பருவமழை பொய்த்ததுனால அவங்களுக்கு இந்த குளோபல் வார்மிங், அதாவது பருவநிலை மாற்றம், பூமி வெப்பமயமாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நோவா காலத்து மாதிரி ஆயிடுச்சு. நோவா காலத்தில் நிலைமை என்ன, வெள்ளம் வந்து வாரிக்கொள்ளும் அளவும் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, உணராது இருந்தார்கள். இப்போ அதான் நிலைமை. எவ்வளோ சொல்லுங்க, சபைக்கு உணர்வு கிடையாது, அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அது என்ன சொல்லுங்க, திரும்பி போகும்போது அவ்வளோதான், ஒரு இன்ஃபர்மேஷனாக செய்தியாக கேட்டுட்டு அப்படியே போகிறது. ஒரு சில கூட்டத்துக்கெல்லாம், ஒரு சில ஜென்மத்துக்கெல்லாம் மண்டையில் ஏறவே ஏறாது. அது உட்காந்து சும்மா இன்ஃபர்மேஷன் கேட்குற மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு 2 பேரை வர வைக்கிறாங்க, தங்க வைக்கிறாங்க, அது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். வந்து போகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அது எதுக்கு இவ்வளோ ஒரு மீட்டிங் உங்களுக்கு நடத்தணும், இவ்வளோ செலவு ஏன் அவங்க பண்ணணும், ஏன் அப்படி ஆண்டவர் செய்கிறாரு? வசனம் சொல்லுது, விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிற ஆண்டவர். சபையை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் சபை எப்படி இருக்கு, சொல்கிற காரியங்கள் எதையுமே காதில் வாங்கிக்கிறதில்ல. எல்லாத்தையுமே ஆசீர்வாத செய்தினா காதில் அப்படியே நல்லா இருக்கும். ஆனால் ஒன்று, ஆசீர்வாதம் என்பது நீங்கள் பூமிக்குரியதை மட்டும் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் ஏமாறுவீர்கள். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும், அழிந்து போகும். நிலையான ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் அதை கேட்டு நீங்கள் மனம் திரும்பினால் நல்லது. நோவா காலத்தில் ஜனங்களுக்கு உணர்வே இல்லையாமா, என்ன சொன்னாலும் என்ன அடையாளம் பார்த்தாலும் அவங்களுக்கு உணர்வு இல்லையாமா. நோவா காலத்தில் எல்லா மிருகமும் ஜோடு ஜோட நோவா இருக்கிற இடத்துக்கு வருது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய அடையாளம். அன்றைக்கி இந்தியா எங்கே இருக்குது, நோவா எங்கே இருக்கிறாரு, ஆப்பிரிக்கா எங்கே இருக்குது, எல்லா இடத்துல இருந்தும் எல்லா மிருகங்களும் வருது, நாலா பக்கத்துலேருந்து, அதுவும் ஜோடு ஜோடாக வருது. ஜனங்களுக்கு உணர்வு வந்துச்சா? ஜனங்க அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களா? 8 பேர் தானம்மா. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, மிருகத்துக்கு தெரியுது அழிவு வரப்போகுதுன்னு, எல்லாம் எங்கே வந்துருச்சு, பேழைக்குள்ளே வந்துருச்சு. நோவா ஃபேமிலியை தவிர வேற ஒரு ஃபேமிலி உள்ளே வரல பாருங்க. அதான் ஆச்சரியமாக இருக்குது. அந்தமானில் 2004 ஒரு மிகப்பெரியதான சுனாமி வந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சுனாமியில் காட்டுக்குள்ளே இருந்த ஒரு மிருகம் கூட சாகலை, ஒரே ஒரு மிருகம் கூட சாகலை. தெரியுமா உங்களுக்கு? அந்த சுனாமி வர்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா மிருகமும் இடம்பெயர்ந்துருச்சு. அங்கேருந்து கடற்கரை ஓரத்தில் அந்த மிருகம்லாம் இடம்பெயர்ந்துருச்சு. இத்தனைக்கு அது தீவு, அந்தமான் என்பது ஒரு தீவு. அது மட்டும் இல்லை, அந்தமான் ஜூவில் இருந்த மிருகங்கள் எல்லாம் பயங்கரமாக கத்துச்சான், அந்த குண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம். ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய உணர்வு, மிருகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை யாருக்கு இல்லை? மனுஷனுக்கு இல்லை. மனுஷனுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லை, தேவ மனுஷனுக்கு இல்லை, சபைக்கு இல்லை. ஆண்டவர் நம்ம அழியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள். ஐயோ இவங்க சாகக்கூடாது சாகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் தேடி பிடிச்சி சாகர கூட்டம் ஒன்று உட்காந்துருக்கு. எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, மனம் திரும்புதல் கிடையாது, அப்படியே உட்காந்துருக்கும். அதை பார்த்து கர்த்தர் தான் வருத்தப்படுறாரு. சொல்ல வேண்டியது நம்ம வேலை. இன்னைக்கு கொரோனாவில் மாத்திரம் செவி சாய்ச்சிருப்போமானால் கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை அள்ளி இருக்க முடியும் நாம. ஏன்னா மருந்தே இல்லாமல் ஜனங்க தவிச்ச காலம். 2 வருஷம் மருந்து இல்லை. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நாம் குணமானோம்னு இருக்கு வசனத்தில். சபை மட்டும் குணமாக்குற ஒரு ஹீலிங் சென்டராக இருந்திருக்குமானால் ஜனங்கள் எப்படி ஆகியிருப்பாங்க? நம்ம நல்ல சான்ஸை விட்டுட்டோம் பாருங்க. ஏன்னா சொன்னதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கல, நாம் சொன்னதை எடுக்கல. அவங்க சொன்னாங்க உலக சுகாதார மையம், அதையாவது எடுத்துருக்கணும். உலகத்தான் ரெடி ஆகிட்டான் மருந்து தயாரிக்கிறதுக்கு, பில்கேட்ஸ் கம்பெனிக்காரெலாம் ரெடி ஆகிட்டான். ஆனால் சபை ரெடி ஆகலை. இப்போவும் அதே தான். இந்த பஞ்சத்தை குறித்து 2021 ஏப்ரல்லேருந்து சொல்லிட்டு இருக்கு. ஒரு சீரியஸ் இல்லை. எப்போ தெரியுமா ஜனங்களுக்கு சீரியஸ்னஸ் வந்துச்சு?
இலங்கையில் இந்த பஞ்சம் வந்துச்சு. இந்த பஞ்சம் இலங்கையில் வந்துச்சு. அப்போ தான் நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்ன இலங்கையில் என்ன நடக்குது, ஏன் இலங்கை திவால் ஆயிடுச்சு. அதாவது பேங்க்கில் பணம் இல்லாமல் மொத்தம் இலங்கை திவாலாக மூடியாச்சு. இலங்கையில் மூடின கொஞ்ச நாள்லேயே கென்யா பகுதி முழுக்க 205 யானைகள் செத்து போச்சு ஒரே நாள், ஒரே நேரத்தில். இது மட்டும் இல்லை, நிறைய ஒட்டகச்சிவிங்க, நிறைய உயிரினங்கள் எல்லாம் கொத்து கொத்தா மடிய தொடங்கிருச்சு. அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல வசனத்தை சொன்னார், நான் இன்னும் ஒரு முறை பூமியினுடைய மிருகங்களையும் மிருக ஜீவன்களையும் மனிதர்களையும் என்ன செய்வேன், வாரிக்கொள்ளுவேண்டார். இப்போ அந்த காலகட்டம் வந்திருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. 3வது முத்திரையினுடைய காலம் 2021 நவம்பரில் இது 2022 ஆரம்பத்தில் திவால் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்காவும் அடுத்து கென்யாவும் வந்துச்சு. அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் தான் 3வது முத்திரையானது துல்லியமாக நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா 2021 நவம்பர் அந்த கடைசியில் திடீர்னு ரஷ்யா உக்ரைன் மேலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பித்த உடனே, நல்லா கவனிச்சிங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பித்த உடனே உலகத்தினுடைய கோதுமை உற்பத்தியில் நம்பர் 1 and 2 எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவும் உக்ரைனும். இவங்க சண்டை ஆரம்பித்த உடனே கோதுமை உற்பத்தி அடியோடு நின்றுச்சு. ஐரோப்பா முழுக்க கோதுமை சப்ளை பண்ணுற நம்பர் 1 நாடு எதுனா உக்ரைன், 2வது நாடு எதுனா ரஷ்யா. கர்த்தர் 3வது முத்திரையினுடைய காலம் வந்தபோது பர்டிகுலர் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், 6வது வசனம், அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் சொல்ல கேட்டு. இப்போ என்ன விஷயம்னா, மிகப்பெரிய பொருளாதார தட்டுப்பாடு எந்த பொருளுக்கு 2022 வந்துச்சு, நீங்கள் போய் பாருங்கள், நம்பர் 1 பொருள் எதுனா கோதுமை தான். இப்போ வரைக்கும் தட்டுப்பாடு. கோதுமை தயாரிப்பில் 3ஆவதாக இருக்கிற நாடு இந்தியா. இந்தியா சொல்லிருச்சு, கோதுமை எங்களுக்கு தான் ரெடியாக இருக்குது, நாங்கள் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ கோதுமை இல்லாமல் உலகம் தவிச்சிக்கிட்டு இருக்கு. ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு. நம்மளாம் அரிசி சாப்பிட்றவங்க, ஐரோப்பர்கள் முழுக்க முழுக்க கோதுமை சாப்பிட்றவங்க. இவர்கள் இப்போ கோதுமை இல்லாமல் ரேஷனில் வாங்குற நிலைமைக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன், பாகிஸ்தானில் 2023 இப்போது 1 கிலோ கோதுமையின் விலை 1500 ரூபா. 1500 ரூபா 1 கிலோ கோதுமை விலை. ஒரு சிக்கன் 1 கிலோ விலை 800 ரூபா விற்கிது. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கரண்ட்டு கட்டு. போன வாரத்தில் 24 மணி நேரமும் கரண்ட்டே கிடையாது. பாகிஸ்தான் திவால் ஆயிடுச்சு, மூடியாச்சு. பல நாடுகள் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெபனான், அந்த நாடு திவால் ஆயிடுச்சு. இப்போ நேபாள் மிகப்பெரிய கடனில் போயிட்டுருக்குது. 38,000 டாலர் 38,000 டாலரோ 38,000 லட்சம் டாலரோ இவங்க கொடுக்குறாங்க. அதாவது உலக வங்கி IMF அவங்களுக்கு கொடுக்குறாங்க காப்பாற்றுறதுக்கு. அவங்ககிட்டையும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு நாடாக பஞ்சத்தில் போய்கிட்டே இருக்குது. 3வது முத்திரைக்கானது, அதுவும் அந்த குறிப்பே அந்த வார்த்தை, கோதுமை பாதிக்கப்பட தொடங்கிருச்சு. இந்த வசனம் கொடுக்கப்பட்டது இன்னையிலேருந்து ஏறக்குறைய 1900 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னையிலேருந்து அன்னைக்கு கோதுமை உலகத்தினுடைய நம்பர் 1 பொருளான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே. அன்னைக்கு எண்ணெய் உலகத்தின் முக்கியமான பொருள் கிடையாது. இன்னைக்கு தான் எண்ணெய் உலகத்தின் முக்கியமான பொருள். 20ஆம் நூற்றாண்டில் தான் எண்ணெய் கொண்டு வந்தாங்க. அதாவது கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தின் பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான பொருள் எதுனா எண்ணெய் தான். ஆனால் எண்ணெய் சேதப்படலை. அதோட அர்த்தம் என்னென்னா, எண்ணெய் பற்றாக்குறையே கிடையாது, எண்ணெய் இருக்கு. இப்போவும் எண்ணெய் நிறைய எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக எடுங்கன்னு தான் சொல்கிறாங்களே உடனே எண்ணெய் நிறையா இருக்குது அவங்கக்கிட்ட. இப்போ சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணெய் எடுக்க வேண்டாம், இருக்குது நிறையா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் கோதுமை இல்லை, கோதுமைங்கிற பொருளே இல்லை, உற்பத்தி குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆச்சரியம் பாருங்கள். எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும், 2வது திராட்சை ரசம்னா ஒயின். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆல்கஹால் திராட்சை ரசத்தினுடைய விளைவு தான் பல நாடுகள் இன்றைக்கி காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. பொருளாதாரத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவர் என்னைக்கோ சொன்ன வார்த்தை இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100% துல்லியமாக நிறைவேறிக்கிட்டு இருக்கு. 3வது முத்திரையின் காலத்துக்கு போயிட்டுருக்குறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறுது. கோதுமை பாதிக்கப்பட்டுருச்சு, எண்ணெய் திராட்சரசம் பாதிக்கப்படாமல் இருக்கு. இப்போது ஜனங்களுக்கு எல்லா பற்றாக்குறையும் எல்லா தராசில் அளந்து கொடுக்குற காலம் வந்துருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. உணவு பஞ்சம் எல்லா பக்கமும் இது ஆகும். இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன நடக்கும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கொரோனா மாதிரியே
பஞ்சம் உலகம் முழுக்க பரவும். எல்லா நாடுகளும் பஞ்சத்தில் போகும், நாடுகள் திவாலாகும், ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். இதெல்லாம் இனி இந்த நான் இப்போ சொல்கிறது 2021 நவம்பர்லேருந்து நடந்துகிட்டு இருக்குது. 2022 ஸ்ரீலங்கா திவாலாச்சு, 2023 பாகிஸ்தான் திவாலாயிடுச்சு. நடுவில் நாடுகள் எல்லாம் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இனி வருகிற நாட்கள் இந்த 2023, 2024 இனி பல நாடுகள் பஞ்சத்தில் திவாலாகிறத நீங்கள் கேட்பீங்க, பார்ப்பீங்க. இது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். எப்படி கொரோனா முழுவதுமாக பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டதோ, கொரோனா உலகம் முழுக்க வந்து எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டதோ, அதே மாதிரி பாதிப்பு, பெரிய பேரழிவு உலகம் முழுக்க நடக்கும். இதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது வந்து ஒரு அடையாளம். இயேசு சொன்ன மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 8 வசனத்தில் பஞ்சங்கள் ஒரு அடையாளமாக இருக்கு. அந்த அடையாளம் தான் 3வது முத்திரை. இப்போ அது நடைபெற்று கொண்டு இருக்கு. எப்படி 2வது முத்திரை கொள்ளை நோயை நீங்கள் பார்த்தீங்களோ, அதே மாதிரி 3வது முத்திரை பஞ்சத்தையும் நீங்கள் உலகளாவிய அடையாளமாக பார்ப்பீர்கள். பஞ்சம் முன்னாடி எத்தியோப்பியாவில் இருக்குது, சோமாலியாவில் இருக்குது. ஆனால் இப்போது உலக நாடுகள் முழுக்க வரும். இது ஒரு மிக முக்கியமான அடையாளம். இப்போது இது உண்மைதானா, இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இந்தியாவில் இல்லை, இந்தியா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்களே என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வர ஜூன் மாதத்திலிருந்து இந்தியாவின் பொருளாதாரம் படிப்படியாக குறைய தொடங்கும், இந்தியாவும் பொருளாதாரத்தில் சில பாதிப்புகளை சந்திக்கும், அந்த பாதிப்பிலிருந்து மீட்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன டிசம்பர் வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, பஞ்சமே கிடையாது, இந்தியா வளர்ச்சி அடையுதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவும் பாதிக்கப்பட தொடங்கிருச்சு. நீங்கள் பேப்பரில் வந்திருக்க நியூஸு, ஆந்திராவில் பிள்ளைகளை வித்துடுறாங்க சாப்பாடு இல்லாமல். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்வார்கள், சர்வதேச நிதி நாணய கழகம், இவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இனி வருகிற காலங்கள் கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சியுடைய காலங்கள். இந்த பொருளாதார வீழ்ச்சி அடைய 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 அதனுடைய அடுத்த விளைவாக, இப்போ கொள்ளை நோயினுடைய விளைவாக பஞ்சம், கொரோனாவுக்கு வந்ததனுடைய விளைவாக பஞ்சம், பஞ்சத்தினுடைய விளைவாக யுத்தம் வரும். அதான் 4வது முத்திரை. அதான் அடுத்து நடக்க போகிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம்ம முத்திரைகளின் காலகட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அதுலேயும் 3வது முத்திரைக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் உண்மைதானா? இவ்வளோ ப்ரூஃப்ஸ் இருக்குது. உண்மைதானாங்கிறதுக்காக இல்லை, அதையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னு சொல்லலாம், ஒரு துணை ப்ரூஃப். என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வந்தபோது, கொரோனா வர்றதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே பில்கேட்ஸ் ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்ணார். என்ன அனௌன்ஸ் பண்ணார்னா, மிகப்பெரியதான கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னார். எல்லாரும் கேட்டாங்க, எப்படிங்க இப்படி சொல்கிறீங்க இவ்வளோ தெளிவான? இல்லை, நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம், என்னென்னமோ காரணம் சொன்னார். 2014-15 அவர் சொல்லிட்டார். கரெக்டாக 2019 கொரோனா வந்துச்சு. 2018 உலக சுகாதார மையம் சொல்லிச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லாமே தெளிவாக கொள்ளை நோய் வரப்போகிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா கரெக்டாக வந்துச்சு. பில்கேட்ஸ் இன்றைக்கி இருக்கிற மருந்து இருக்குது பாருங்கள், நீங்கள் போடுற மருந்துகள், அதில் 3 கம்பெனிகள் வந்து அவங்களது பில்கேட்ஸ் தயாரிக்கிறது. அவங்க ஏற்கனவே இதுக்கு ரெடி ஆகி மருந்தெல்லாம் இப்போ கொண்டாந்துட்டாங்க. சரி, இப்போ பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பில்கேட்ஸ் இப்போது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு முடிவு, போகும்போதே நம்ம எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுவோம், எல்லாம் சொல்லிட்டாங்க, 2 மூட்டை அரிசி இருக்கட்டும், எண்ணெய் கொஞ்சம் வாங்கி வைப்போம், கொஞ்சம் சேஃப்டி பண்ணுவோம். இல்லை, நம்ம வேலை அது இல்லை. அப்படி வச்சா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. அப்படி வைக்கவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். சேர்த்து வைக்காதீங்க, இங்கே என்ன செய்யும்? பூச்சும், ஆமாம், பூச்சி அரிச்சிரும். நீங்கள் சேர்த்து வச்சா கண்டிப்பாக அரிக்கும். நம்ம வேலை சேர்த்து வைக்கிறதே கிடையாது. தேவையானதை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். மன்னாவை ஒவ்வொரு நாளும் காலையில் விசுவாசமாக நீ போய் பாருங்கள், உங்களுக்கு மன்னா அங்கே இருக்கும். ஒவ்வொரு நாளும் கேரித்தாற்ற கரையில் உட்காந்து தேவனை நோக்கி பாருங்கள், தேவையான காக்கா ஒன்று வரும். இன்றைக்கி காக்கா வந்துச்சு, நாளைக்கு வருமோ வராதோ, அதனால் சேஃப்டிக்கு காக்காவை பிடிச்சி வச்சு ஒரு வேலை நாளைக்கு வராட்டி காக்காவை போட்டுருவோன்னு நினைக்கக்கூடாது. நீ ஓடுற காலத்தில் எவ்வளோ ஓடிட்டினா, ஓட முடியாத காலத்தில் பரலோகம் உங்களை பத்திரமா பார்த்துக்கும். அதான் உண்மை. இப்போ நீங்கள் சோம்பேறித்தனமாக ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு காலம் வரும், கர்த்தர் சொல்வார், அன்றைக்கி நீ சும்மா தான் இருந்த, இன்றைக்கி நீ சும்மாவே இரு. அன்றைக்கி ஓடுறவனுக்கு தான், இன்றைக்கி ஓடுறவனுக்கு தான். அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் ஒன்று வருகிறது. இப்போவே பகல் காலம், இப்போவே வேலை செய்யணும். ஒவ்வொரு முத்திரைக்கு முன்னாடியும் ஆண்டவர் பகல் காலம் வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் நீங்கள் வேலை செஞ்சால் ராக்காலம் ஒன்று வரும், அப்பொழுது பரலோகம் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்ளும்.
இப்போவும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், ஆசீர்வதிப்பார், நிரப்புவார். அதெல்லாம் உலகத்துக்கு வரும், உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. விசுவாசத்தோடு இருக்கணும். அதே நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. எதுக்காக கர்த்தர் தராரு அப்படின்னு கேட்டால், ஏதோ உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களை போஷிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து உங்களை சுற்றி இருக்கிற இல்லாதவர்களுக்கும் சேர்த்து கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார். நீங்கள் போஷிக்கத்தக்கதாக ஏழைகளையும் விதவைகளையும் இல்லாதவர்களையும் போஷிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? கிடைச்சா நல்ல வேலை கிடச்சிச்சு, எடுத்து வைப்போம். இன்னும் எவ்வளோ நாள் பஞ்சம் போகும்னு தெரியாது. நாள் வந்து பஞ்சம் வரும்னு சொல்லிட்டு போனால் எவ்வளோ காலம்னு சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் வரதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து வைக்கக்கூடாது. இப்படி கொடுக்குறாங்களே, இவங்களே இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே, அப்போ இவங்க தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு உங்கள் மூலம் அவர்கள் தேவனை தெரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரப்போகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகார திரட்சி வரும், போதுமான அளவு கர்த்தர் கொடுப்பார், குறைவுபடாது, எண்ணெயும் மாவும் குறைவுபடாது. ஆனால் எதுக்காக ஆண்டவர் தராரு? நமக்காக மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளுடைய கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக. இதுதான் நாம் செய்ய போகிற சுவிசேஷம். அடுத்து நாம் பண்ண போகிற சுவிசேஷம் என்னென்னா, நீங்கள் சொல்லவே வேணாம், நீங்கள் செய்கிறதை பார்த்து நம்முடைய தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். அதனால் வரபோது ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எடுத்து வச்சு பத்திரமா வச்சு அடுத்த வருஷம் அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ காலம் நம்ம இருக்க போகிறோம்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அந்தி கிறிஸ்துவுக்கு ரொம்ப சொத்து கொடுத்துட்டு போகிறது யாருன்னா ஆவிக்குரியவன் தான். அவன் போகும்போது அவன் சொத்தெல்லாம் யாருக்கு தான் போகுது? அந்தி கிறிஸ்து கையில் தான் போகுது. அதுலேயும் ஊழியக்காரந்து தான் நிறையா போகும் போல். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்போவே அதெல்லாம் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து ஊழியம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு பக்கம் கர்த்தர் சொன்னபடி உணவு பஞ்சம் துல்லியமாய் நிறைவேற தொடங்கிருச்சு. அதுக்கு மத்தியில் ஊழியம் பண்ணுவதற்கான காரியத்தையும் கர்த்தர் சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அடையாளமாக இன்னொரு பஞ்சம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு இருக்கு. ஐப்ராத் நதியின் தண்ணி வற்றி போகும். இது அடுத்த அடையாளம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறது தண்ணியில். அந்த இடத்துல தான் இது நடக்குது. அப்படின்னா அது பகிரங்க வருகையின் போது நடக்கணும். அப்போ இந்த நதியின் தண்ணீர் இப்போ வற்றி போக தொடங்கிருச்சுன்னா பகிரங்க வருகை ரொம்ப சீக்கிரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பகிரங்க வருகை வரணும்னா அதுக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? சபை எடுத்துக்கொள்ளப்படுது, ரகசிய வருகை வரணும். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது நதியின் தண்ணீர் வற்றி போக ஆரம்பிக்கிறது வருகைக்கான மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. ஒரு பக்கம் ஆகாரக்குறைவு, இன்னொரு பக்கம் ஐப்ராத் நதி தண்ணி வற்றி போகுதல். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பஞ்சமும் இருக்குது. ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாரக்குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த 2 பஞ்சமும் வெளியே. எது? ஆகாரக்குறைவு, தண்ணி பஞ்சம் 2 வெளியே. வசன பஞ்சம் எங்கே? உள்ள. அது 2 வெளியே அடையாளம், இது உள்ள அடையாளம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அடையாளம் வெளியே. ஒன்று, வானத்தில் நட்சத்திரம் தோன்றும். வானசாஸ்திரிகள் வந்து சொன்னாங்க, வானத்தில் நட்சத்திரத்தை கண்டோம், கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். இன்னொரு அடையாளம், மெய்ப்பர்கள் மந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தேவ தூதன் வந்தான். 2 அடையாளம் வெளியே. இன்னொரு அடையாளம் உள்ள. அது என்ன தெரியுமா? இயேசுவை எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறாங்க. அங்கே சிமியோன் நிற்கிறார். தேவாலயத்துக்குள்ளே யார் இருக்கிறா? ஆலயத்துக்குள்ளே யார் இருக்கா? சிமியோன். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்தி இருந்தார். ஆவியானவர் மூலமாக அடையாளம். 1 உள்ள, 2 வெளியே. இப்போவும் அதே மாதிரி தான். 1 தண்ணீர் பஞ்சம் வெளியே, ஆகாரக்குறைவு வெளியே. ஆனால் சபைக்குள்ள ஒரு பஞ்சம் இருக்குது, அது வசன பஞ்சம். இந்த வசன பஞ்சத்தினுடைய காலம் கொஞ்சம் 4-5 வருஷமாகவே போயிட்டுருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடியே நாங்கள் இதை பற்றி அதிகமாக சபைகளில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். எந்த பக்கம் திரும்பினாலும் வசனத்துக்கு பஞ்சம். வசன பஞ்சம்னா என்ன? யோசித்து பாருங்க. எதிரில் இவ்வளோ தண்ணி இருக்குது, இவ்வளோ தண்ணி இருக்குது இல்லையா? இவ்வளோ தண்ணி இருக்குது. ஆனால் குடிக்கிற தண்ணி கிடைக்குமா? இவ்வளோ தண்ணி இருக்கும்போது குடிக்கிற தண்ணி கிடைக்குமா? வரும்போது பார்த்தேன், அந்த தண்ணியில் ஒருத்தர் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் வரும்போது அப்படியே கார் வரும்போது பார்த்தேன், லைட் அடித்த உடனே ஏஞ்சி நின்னார்.
அப்படின்னா அவர் என்ன வேலை பண்ணியிருக்கிறாரு? இந்த தண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. தண்ணி பஞ்சம் வந்துச்சுன்னா இந்த தண்ணி இருக்கட்டுமே, ஆனால் தண்ணி பஞ்சம் வந்தால் தண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. இப்போ கடல் இருக்குது உங்களுக்கு பக்கத்தில், இங்கேருந்து என்ன இருக்குது, தூத்துக்குடி வந்துடுமா? கடல் இருக்குதா பக்கத்தில், போனீங்கன்னா வரும். தண்ணி குடிக்க முடியுமா? 70% கடல் தண்ணி இருக்குது, 30% தான் லேண்டு. ஆனால் 70% தண்ணி இருக்கிற பூமியில் என்ன இருக்குது? தண்ணி பஞ்சம் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, தண்ணி இருக்குது ஆனால் குடிக்கிற தண்ணி இல்லை, தாகத்தை தீர்க்கிற தண்ணி இல்லை. அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். அதே மாதிரி தான் வசனம் இருக்கும், ஆனால் உங்கள் ஆத்தும தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது. வசனம் பைபிள் இருக்கும், ஆனால் ஒழுங்காக போதிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகம் சொல்லுது, 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில், அக்காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. 3:1 சொல்லுது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. அவரோட அர்த்தம் என்ன? ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, பிரதான ஆசாரியன் இருக்கிறான், நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. இதுதான் வசன பஞ்சத்துக்கு அடையாளம். பைபிள் இருக்கு, சபை இருக்கு, ஊழியக்காரர் இருக்கான், தடுக்கி விழுந்தா இப்போ சபை தான். எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படியாவது ஒரு தெருவில் ஒரு சபையாவது இருக்குது. நிமிந்து எழுந்தால் ஊழியக்காரன் தான். நீங்கள் எவனையாவது திட்டி பாருங்க, 3ஆவது நாள் ஊழியக்காரன் ஆயிடுவான். அவனுக்கு அழைப்பு வரணுன்றதுலாம் இப்போ அவசியமே இல்லை. நீங்கள் யாரையாவது திட்டுங்க, என்ன பிரதர் இப்படி பண்ணுறீங்கன்னு கேளுங்க, 3ஆவது நாள் ஊழியக்காரன் ஆயிடுவான், எவாஞ்சலிஸ்ட் ஆயிடுவான். ரொம்ப ஈஸி. இப்போ ஈஸி என்னன்னு கேட்டால் எவாஞ்சலிஸ்ட் ஆகிறது இல்லை, பாஸ்டர் ஆகிறது. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா வீட்லேயே சர்ச்சை ஆரம்பிச்சிடுறான், அவ்வளோதான், கதை முடிஞ்சு. இன்னைக்கு ரொம்ப ஈஸி, சபை வைக்கிறது ஈஸி, ஊழியம் பண்ணுறது ஈஸி. ஆனால் அவங்க போனீங்கன்னா அவனும் போதிப்பான், அங்கே போனால் அவனும் பாட்டு பாடுவான். ஆனால் உங்களை ஆத்தும தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்குதான்றதான் முக்கியம். அதுதான், அந்த வசன பஞ்சம் தான் இப்போ போயிட்டு இருக்குது 4-5 வருஷமாக. சபையில் வசனத்துக்கு பதிலாக எல்லாம் வந்துருச்சு. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, உமன்ஸ் டே, அப்புறம் எல்லா டே, மொத்தம் கேக்கு வெட்டுறதுலேருந்து ஆடுறதுலேருந்து குதிக்கிறதுலேருந்து எல்லாம் இருக்குது. பைபிள் ஸ்டடி மட்டும் இருக்காது. சபைகள் என்ன இருக்காது? பைபிள் ஸ்டடி இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை மட்டும் இருக்கும், பைபிள் ஸ்டடி இருக்காது. ஏன்பா பைபிள் ஸ்டடி இல்லை? யாரும் வரமாட்டாங்க. உபவாச ஜபம் யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் சொல்லி பாருங்க. அதே நேரத்தில் இப்படி ஒன்று வச்சு பாருங்க, வாலிபர்களுக்கான துதி ஆராதனை, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், கலந்து கொள்வீர், நிரம்பி வழிஞ்சிரும் இல்லையா? இப்படி சொல்லி பாருங்க. அந்த கூட்டத்தில் தங்கம் கொட்டுகிறது, அள்ளிக்கொள்ள வாரீர், பையோட வருவான் இல்லையா? இப்படி போட்டு பாருங்க. கூட்டத்தின் முடிவில் சிக்கன் பிரியாணி போடப்படும், ஃபேமிலியாக வருவான். திங்கிறதுக்கு ஒரு கூட்டம், ஆசீர்வாதத்துக்கு ஒரு கூட்டம், என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு கூட்டம், எல்லாம் வந்து சபையில் உட்காந்து கிடக்கு. வசனத்துக்கு வர கூட்டம் எங்க? பைபிள் ஸ்டடிக்கு வர கூட்டம் எங்க? வராது. கொரோனாவுக்கு முன்னாடி சுத்த மோசம். எங்க பாருங்க ஆட்டம். சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் போடுறான், முதலில் வருகிற 100 பேருக்கு 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணப்படும். என்ன கொடுமை பாருங்க. வருகிற வாலிபர்களுக்கு டிஷர்ட் வழங்கப்படும். இன்னும் அடுத்து போக போக முன்னாடி வருகிற சகோதரிகளுக்கு புடவை வழங்கப்படும். இலவச பொங்கல், கரும்பு எல்லாம் கொடுப்பாங்க. போக போக தீபாவளிக்கு பட்டாசு கொடுப்பான். நடக்கும், ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சபையை கல்லர் கூட்டமாக மாற்றி வச்சிருக்கான். கேட்டால் சொல்கிறான், இப்படிலாம் சொன்னா தான் ஜனங்க வருவாங்க, இப்படிலாம் சொன்னால் ஜனங்க வரவே ஏதாவது கொடுத்தா தான் வருவாங்க கடைசி வரைக்கும். ஆனால் ஒன்று உன் சபையில் இருந்துச்சுன்னு வச்சுக்க, எவனும் சொல்லவே வேண்டாம், ஜனங்க எங்கிருந்து வருவாங்க. ஒன்னே ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளேருந்து பேசி கொண்டிருந்தால் போதும், ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கறதுக்கு எங்கே இருந்தாலும் வருவான். அதான் உண்மை. ஏசுநாதர் எங்கேருந்தோ பேசுகிறாரு, கலிலேயாவில் 4ஆம் அதிகாரம் மத்தியில் இருக்குது, கலிலேயாவிலேருந்து பேசுகிறாரு. ஆனால் வசனம் சொல்லுது, சீரியாவில் இருந்தும், தெக்கப்போலில் இருந்தும், யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து,
திரளான ஜனங்கள் அவரை காணும்படி வந்தார்கள். எந்த யூடியூப்பில் போட்டார், எந்த வாட்ஸ்அப்பில் போட்டார், எதில் போட்டார் பாருங்கள். இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, இவ்வளோ பேர் எப்படி பார்த்து வந்தீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டரை பார்த்தானே வந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு பேம்ப்ளெட்டை பார்த்தானே வந்திருப்பீங்க. எத்தனை பேர் இந்த பேம்ப்ளெட்டை பார்த்து வந்தீங்க? சும்மா கை தூக்குங்க பார்ப்போம். இந்த பேம்ப்ளெட்டை பார்த்து வந்தவங்க, மொபைலில் பேம்ப்ளெட்டை பார்த்து வந்தவங்க எல்லாம் கை தூக்குங்க. மச்சம் எல்லாருமே இந்த சர்ச்சுக்காரங்களா? இந்த சர்ச்சு இல்லாதவங்களாம் கை தூக்குங்க. இந்த சர்ச்சை இல்லை, நான் வெளியேருந்து வந்திருக்கிறேன். நீங்களாம் எப்படி வந்தீங்க? இங்கே வால் போஸ்டரை பார்த்து தானே வந்தீங்க. எத்தனை பேர் வால் போஸ்டரை பார்த்து வந்தீங்க? நல்லா கை தூக்குங்க. பேம்ப்ளெட் பார்த்து வந்தவங்க, இந்த நோட்டீஸு, நீங்களாம் எவ்வளோ நல்லவங்க பாருங்க. அந்த பேம்ப்ளெட்டில் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் இருக்குது தெரியுமா? பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? கூட்டம் பிப்ரவரி மாதமே இல்லை, ஜனவரி மாதம். தெரியாதா உங்களுக்கு? பேம்ப்ளெட்டை பார்க்கலையா? பேம்ப்ளெட்டில் வந்திருக்கு ஜனவரி மாதம்னு வந்திருக்கு. ஜனவரி மாதம். ஆனால் நீங்கள் பேம்ப்ளெட்டில் ஜனவரின்னு பார்க்கல. நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா டேட்டு மட்டும் பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டீங்க? வந்துட்டோம். இப்படித்தான் ஒரு கூட்டம் வருது. இந்த கூட்டம் இல்லை. இயேசுநாதருக்கு பேம்ப்ளெட்டும் இல்லை, வால் போஸ்டும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை, வாட்ஸ்அப்பும் இல்லை, யூடியூப்பும் இல்லை. அவர் பேசினார், கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் புறப்பட்டு அங்கேருந்து வந்துருச்சு. இதுதான் வசனத்துக்கான வல்லமை, இதுதான் வசனத்துக்கான பவர். நீ எதையும் கொடுத்து கூப்பிட வேணாம். எங்கள் இயேசுநாதர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஒரு கூட்டம் வந்துருச்சு. வந்தவுடனே அவர் சொல்கிறாரு, நீங்களாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க தெரியுமா? எல்லாம் சாப்பிட வந்திருக்க, அப்பத்துக்காக என்னை பின்பற்றுகிறீர்கள், மரியாதை வீட்டுக்கு போயிருந்தார். முதல் நாள் இவர் அப்பம் கொடுத்துருக்காருல்ல, 5000 பேர் வந்துட்டான், அப்பத்தை கொடுத்துட்டாரு. அவன் மறுநாள் என்ன பண்ணிட்டான்? ஒய்ஃபுக்கிட்ட அடுப்பாண்டு ஆஃப் பண்ணு, பற்ற வைக்காத, ஏசுநாதர் மீட்டிங் எங்கெங்கன்னு பாரு, மீட்டிங்கை பாரு, ஆளை போடு, போகிற இடத்துக்குலாம் மீட்டிங்கு போயிடுவோம், பையனையும் கூப்பிட்டுக்க. ஏசுநாதர் ஒரு நல்ல குணம் என்ன, சாப்பிட்டு மிச்சம் மீதி வேற எடுத்து பார்சல் கொடுத்துட்றாரு. பார்சலோட வந்துடல. சில கூட்டம் இருக்குது, இது வசனம் கேட்க வராது. எங்கே போகிற இடத்துக்குலாம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும், எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கங்கெல்லாம் வரும். இது ஒரு ஜென்மம். இது வசனம் கேட்க வர ஜென்மம் இல்லை, சோறு திங்கிற கூட்டம். அப்படியே சோறு திங்கிறதுக்கு வரும். ஏசுநாதர் சொன்னார், வீட்டுக்கு போன்ட்டார், வராத நீ கிளம்புன்ட்டார். இன்றைக்கி நம்ம எப்படி கூப்பிட்றோம்? கீழேயே போட்டுடுறான். கூட்டத்தின் முடிவிலே உணவு வழங்கப்படும். அவனே பார்க்குறான், என்ன வெறும் மெனு போட்டிருக்கிறாங்க, என்ன மெனுன்னு போடலையே, வெஜ்ஜாக இருக்குமோ. அதனால் இப்போ கொஞ்சம் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா சுதாரிச்சுட்டு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் போட்டோம். கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கூட்டம் எல்லாம் இல்லை. அதாவது முடிஞ்ச உடனே பசியில் போவீங்களேன்னு சாப்பாடு கொடுக்கறது வேற, சாப்பாடு கொடுப்பாங்கன்னு வர்றது வேற. நான் சொல்கிறது புரியுதா? ஊழியக்காரங்க இறக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஐயோ 1 மணிக்கு முடியுது, இதுக்கு மேலே போய் அவங்க சமைக்கணுமேன்னு சொல்லி குழந்தைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க பசியில் வாடிடுமேன்னு சாப்பாடு கொடுக்கறது வேறு. ஒரு கூட்டம் சாப்பாடு போட்டால் தான் வரும், அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இதுதான் வசன பஞ்ச காலம். கொரோனாவுக்கு முன்னாடி சுத்த மோசம். இந்த கொரோனா வந்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. என்ன நல்லது? ஒரு பயத்தில் ஒரு கூட்டம் வசனத்தின் பக்கம் திரும்பி இருக்கு. இவங்கெல்லாம் இப்போ வசனத்துக்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஒரு குரூப். இன்னும் பத்தாது, இன்னும் இருக்கு. இப்போ இந்த 3வது முத்திரை உச்ச நிலைமைக்கு போகும், இன்னொரு கூட்டம் வரும், அவங்களும் வசன பக்கம் திரும்புவாங்க. வருகைக்கு முன்னாடி இப்படி ஒரு 3 நாள் இருக்கு. அதுக்குள்ள ஒரு பெரிய கூட்டம் சபையை நிரப்பிடும். அது கர்த்தர் செய்வார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளை சுற்றி லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. இவங்களை எல்லாம் கொண்டு வரணும். இது வசன பஞ்ச காலம். இனி போக போக வசன பஞ்சமும் வரும். இப்பொழுது ஒரு பக்கம் ஆகாரக்குறைவு, ஒரு பக்கம் ஜலக்குறைவு, இன்னொரு பக்கம் வசன பஞ்சம். இதெல்லாம் 3வது முத்திரையினுடைய காலம். இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் நமக்கு மிக முக்கியமான அடையாளத்தை சொல்கிறாரு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள்னு சொல்கிறார். இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நமக்கு ஒரு மீட்பு இருக்கிறதா. லூக்கா 21:28 சொல்லுகிறது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால்.
அப்படின்னா இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு என்ன இருக்குது? ஒரு மீட்பு இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். இந்த வருகைக்கு தான் நீங்கள் காத்திருக்கணும். இப்போ 3வது முத்திரை போயிட்டே இருக்குது. 5வது முத்திரை நமக்கு கிடையாது, அது இஸ்ரவேலர்களுக்கு. நீங்கள் நினச்சிக்காதீங்க இன்னும் 3 இருக்குது, அதெல்லாம் நடக்கட்டும் அப்போ தான் ஆண்டவர் வருவார். இல்லை, 1வது முத்திரைக்கும் 2வது முத்திரைக்கும் 7 வருஷம் டிஃப்ரென்ஸு, 2வது முத்திரைக்கும் 3வது முத்திரைக்கும் 3 வருஷம் தான் டிஃப்ரென்ஸு. எவ்வளோ டைம் கேப் வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆண்டவர் அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது அவர் கையில் இருக்குது. டைம் நமக்கு தெரியாது. உடனே நீங்கள் கால்குலேட் பண்ணிட முடியாது. நான் இது என்ன வச்சு சொல்கிறேன், இப்படி நடந்தால் இப்படி வருமானு ஒரு கால்குலேஷன் மைண்டில் ஓடும். ஆண்டவர் சொல்வார், எந்த கால்குலேஷனும் பண்ணாத, அந்த நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் சொன்ன காலங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. வருகை மிக முக்கியம். இதை ஒட்டி தான் மிகப்பெரிய யுத்தம் வரும். ரஷ்யா இஸ்ரேலிய யுத்தம் ஆரம்பிக்கும். நேற்று உங்களுக்கு சொன்ன பாருங்க, பலிபீடம் கட்டுவாங்கன்னு. இதெல்லாம் ஒரு அடையாளம். இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆண்டவர், வாசல் படியில் நிற்கிற ஆண்டவர் ஒரு நாள் உள்ளே வருவார். காத்திருக்கிற மனவாட்டியை அழைத்து கொண்டு ஆண்டவர் போகிறார். அல்லேலூயா. நான் இந்த வருகையில் போகணும், இதெல்லாம் நடக்குது, துல்லியமாக நடக்குது, நான் இந்த வருகையில் போகணும், எடுத்துக்கொள்ளப்படணும், நான் இந்த வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 7 காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். என்ன 7 காரியம் செய்யணும்? வருகையில் போகிறதுக்கு எளிது, இது ஈஸி போகிறதுக்கு. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குங்கிற நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் இருக்குதா? இயேசு நம்ம பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்குதா? நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், நான் தலைமுறையாக கிறிஸ்டின் ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிறேன், நானும் ரட்சிக்கப்படணுமானா வசனம் சொல்லுது, நாம் பிறந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பின் அவசியம் உண்டு. ஏன்னா நாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறோம். அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு அவசியம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்த உடனே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும். அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கான அடையாளம். அது ரட்சிக்கப்படனுடைய ஆரம்பம். பூரணம்னு ஒன்று இருக்குது, ரட்சிப்பின் பூரணம். அது பகுதி பகுதியாக இருக்கும். கிறிஸ்து வரும்போது அந்த ரட்சிப்பு பூரணப்படும். நீங்கள் ஆரம்பிக்கணும்னா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். தண்ணீரில் மூழ்கி எடுக்காத ஞானஸ்தானம் கிடையாது. குழந்தையில் கொடுத்தாங்க, சின்ன வயசில் கொடுத்தாங்க, இல்லை ஞானஸ்தானம் எடுக்கணுமா அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கணும். அதுவும் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞானஸ்தானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கையிட்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இதுதான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கான முறை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எடுக்கணும். அந்த ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா வருகை மிக சமீபம். இந்த ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் வருகையில் போகவே முடியாது. ஏன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லும். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க, சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். 3வது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றிருக்கணும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாதும்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் நம்மை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க போகிறவர். அல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வருமளவு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறதேன்னு வசனம் சொல்லுது. ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒரு வேளை இல்லை அபிஷேக கூட்டத்தில் கலந்து உங்களால் முடியாது, வீட்டுக்கு தெரியாமல் வரீங்கன்னா வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு ஆவியானவற்றை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். 4வது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. காலையில் கூட அதை பற்றி பேசணும். உலகத்துக்கு உங்களுக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. வேறுபாடு உங்களுக்கும் உலகத்துக்கும் சபைக்குள்ள உலகம் என்பது வரவே கூடாது. உலகத்துக்குள்ளே சபை போய் உலகத்தை சபையாக மாத்திரமே ஒழிய சபைக்குள்ள உலகம் வந்து சபை உலகமாக என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இல்லை அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும். சபை யார் மாதிரியும் இருக்காது, கிறிஸ்துவை போல இருக்கும் சபை. குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும். ரோமர் 8:29 அப்படி தான் சொல்லுது. சபை அரசியல் சாயல் பூசக்கூடாது.
சினிமா நடிகர் சாயல் பூசக்கூடாது, விளையாட்டு வீரர் சாயல் பூசக்கூடாது, வேறு எந்த ஊழியக்காரன் சாயலும் இங்கே வரக்கூடாது. இங்கே வரக்கூடிய ஒரே சாயல் இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. இதை பற்றியும் காலைல சொன்னோம். கண்டிப்பாக சுவிசேஷம் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். ஏன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் கூட நீங்கள் கொண்டு போக போகிறது ஒன்று தான், இது நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமா. வேறு எதையுமே கொண்டு போக முடியாது. 6வது, இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ கூட்டம் நடக்கும்போது மட்டும் இல்லை, காத்திருக்கணும். ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக காத்திருக்கிற ஒரு அனுபவம். எப்போ வருவீர் இயேசுவே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். படுக்க போகும்போது ராத்திரி வேளையில் வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்படணும்னு ஜெபம் பண்ணணும். எழுந்திருக்கும் போது இந்த பகல் வேளையில் வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்படணும்னு ஜெபம் பண்ணணும். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடையணுங்கிற வாஞ்ச ரத்தத்தில் ஊறிடணும். 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்க, காத்திருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரு. உங்கள் சபையை நேசிக்கிறனால தான் கர்த்தர் பேசுகிறார். சில கடினமான வார்த்தைகள் வந்திருக்கோம். நீங்கள் நினைப்பீங்க என்ன கடினமான வார்த்தையாக இருக்குதுன்னு. கர்த்தர் எவனை நேசிக்கிறானோ அவனை சிட்சிக்கிறார். சபை 100% போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சில நேரத்தில் ஆண்டவர் சில சபைகளில் பேசுகிறதே இல்லை. சில சபைகளில் ஆண்டவர் பேசுறதில்ல. காரணம், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும், அந்த நீதி செய்கிறவன் தான் ஆண்டவர் இன்னும் நீதி சொல்லி கொடுப்பார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், அந்த பரிசுத்தம் உள்ளவனை இன்னும் கர்த்தர் எப்படி ஆக்குவார்? ஆக்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாரு. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினால் கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிப்போமா தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்தீர்க்கப்படும். இந்த வருகையில் போகிறதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களா? ஒருபுறம் உங்களுக்கு சுவிசேஷ பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஒருபுறம் நீதிக்குரிய பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கு. சபையில் பரிசுத்தத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறார்கள். இப்பொழுது சபையில் ஆண்டவர் வருகை குறித்தும் போதிக்கிறார். எல்லா உபதேசங்களும் சபையில் இருக்கும். ஆனால் சபையினுடைய முடிவு கர்த்தருடைய வருகையோடு முடிச்சிடும். நீங்கள் இந்த வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். கிறிஸ்துவை சந்திப்பதற்கு உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆயத்தமாக இருக்குதா? உங்கள் ஆத்மா மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்குதா? இல்லைன்னா உங்கள் ஆத்மா மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல் கர்த்தரை வாஞ்சிக்குதா? உங்கள் சரீரம் இந்த பூமிக்குரிய சாயலை அடைகிறதா? அல்லது உங்கள் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் சாயலுக்கு மறுரூபமாவதற்கு ஆயத்தப்படுதா? உங்கள் ஆவி கர்த்தர் கொடுத்த தீபம், அது தேவனிடத்தில் போவதற்கு தயாராக இருக்கிறதா? இல்லை இன்னும் உலகத்துக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? உலகம் எல்லாம் மாயை, உலகத்தில் உள்ளவைகள் மாயை. எல்லாம் ஒரு 10 நிமிஷம் சந்தோஷம், ஒரு அரை மணி நேரம் சந்தோஷம். உன்னை விட தள்ளுறதுக்கு பிசாசு அப்படிப்பட்ட சந்தோஷங்களை உன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை வர செய்வான். அதை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாக இருக்கும். அதுக்குள்ள மரணம் இருக்கு. ஆனால் ஜீவ விருட்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. இயேசுவை பார்த்தா வசனம் சொல்லுது, அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. ஆனால் அந்த சிலுவையில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. உனக்கு முன்னாடி காண்ற உன் விருப்பப்படுற கண்களின் இச்சையை தூரம் தூக்கி போட்டுருங்க. மாம்சத்தின் இச்சையை தூக்கி போட்டுருங்க. ஜீவனத்தின் பெருமையை தூக்கி போட்டுருங்க. இதெல்லாம் பிசாசினால் உலகத்தில் உண்டானவைகள். தேவனால் உண்டானவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுள் தேவனுடைய வித்து அவனுக்குள் வாசமாக இருக்கிறது. உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னும் வருக வரல, இது ரட்சணிய நாள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரே உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என்னை சுத்திகரிங்க, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு ஒப்பு கொடுங்க.
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என வசனம் சொல்லுது. ஆண்டவர் உங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகையில் நீங்கள் போகிறதுக்கு எது தடையாக இருக்குதுன்னு ஆராய்ந்து பாருங்கள். எல்லாரும், அத்தனை பேரும். அதே நேரத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டு முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கலை, தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டேன், இது வரைக்கும் அதை நான் பெருசாக எடுத்துக்கலை, இல்லைன்னா நான் குழந்தையில தான் எடுத்தேன், ஒரே ஞானசானம் சொன்னாங்க, இப்போ எடுக்கலாமா அப்படின்னா நீ கண்டிப்பாக எடுக்கணும். குழந்தையில எடுத்ததுக்கு பேர் ஞானசானமே கிடையாது. ஞானசானம் எடுக்காதவங்க, வருகையில் போகணும்னு விரும்புகிறவங்க, ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க யாராவது இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவர்கள், நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை, எல்லா கண்களையும் மூடியிருப்போம், ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. இதை மற்றவங்களை பற்றி கவலையே படாதீங்க. ஞானசானம் எடுக்காதவங்களை நான் கேட்குறேன். ஞானசானம் எடுக்காதவங்க 3, 4, 5, 6, 7, 8 பேர் இருக்கிறாங்க. வேறு யாராவது இருக்கீங்களா? 8, 3, 11 பேர் இருக்கிறாங்க. 12. நீங்கள் வேறு யாரும் இருக்கிறீங்களா ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க? வர சொல்லணுமா? அங்கே இருக்கு. வேறு யாராவது இருக்கிறீங்களா ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க? நான் ஜெபம் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. மற்றவங்க எல்லாம் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் இந்த கூட்டத்தினுடைய பலன். இவர்கள் நிமித்தம் இன்னைக்கு பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும். இவங்க எல்லா நீதிக்கும் கீழ்பட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் செய்ததை செய்வதற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க கூட்டம் முடிஞ்ச உடனே ஊழியக்காரங்களை வந்து பார்த்துட்டு போங்க, அவங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு இவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதோடு கூட வருகையில் நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது, நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் இருக்கக்கூடாது, என் மனைவி பிள்ளைகள் கணவன் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, எல்லாம் அதுக்காக ஜெபிக்க விரும்புகிறவங்கெல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கடைசியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதோ வாசப்படியில் நிற்கிற ஆண்டவர் எப்போ வேணாலும் உள்ளே வருவார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம்ம கர்த்தருக்கு சித்தமானால், நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறையில் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ராஜா வருகிறார், ஆயத்தமாகவும், தேவன் வருகிறார், ஆயத்தமாக போகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சிக்கப்படாத கணவனை, ரட்சிக்கப்படாத மனைவியை, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இது கர்த்தர் வருகிற காலம். ஆயத்தப்பட்டு நிற்கிறவங்கள தான் ஆண்டவர் அழைச்சி கொண்டு போவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. அத்தனை பேரும் உங்கள் ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நினைவுக்கு நேராக கொண்டு வாங்க. அவங்கள கொண்டு வாங்க. உங்கள் நினைவுக்கு நேராக கொண்டு வந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவங்க ரட்சிக்கப்படணும்பான்னு சொல்லுங்கள். கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான 2 நாள் கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2 நாளும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. காலை வேளையிலும் மாலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துகிற வேளையிலும், சபையை ஆயத்தப்படுத்துகிற வேளையிலும் இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறாப்பா. குறிப்பாக ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஞானசானம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. அவர்கள் எடுப்பதற்கு இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். உணர்ந்து எடுக்கட்டும் ஆண்டவரே. சீஷனாகி எடுக்கட்டும் அப்பா. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருந்தால் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்களுக்காக மிகுந்த பிரயாசப்பட்டு நடத்தியிருக்கிறாங்க. கஷ்டத்தின் மத்தியில் நடத்தியிருக்கிறாங்க ஆண்டவரே. அநேகர் வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இதற்காக உழைத்த, ஒத்துழைத்த, ஜெபித்த, கொடுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவன் கிரிக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீர் ஆண்டவர். நீ நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.